அனைவருக்கும் வணக்கம். அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சி அமைக்கும், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்கட்சியா போகும் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்து கணிப்பு வெளியாகி அப்படியே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல எல்லா கட்சியுமே அப்படியே நடுங்கி போய் கிடக்காங்க அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு. சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பயந்துட்டாரு. ஐயோ நம்ம ஆட்சிக்கு வர போறோமா, ஐயோ என்ன பண்றேன்னு நம்மளுக்கு தெரியாதே, நம்ம வேற தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணுமே அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றையும் எப்படி சொல்றது நம்ம அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த கருத்து கணிப்பு நம்ம நியூஸ் சேனல் பேரை வெளியிடல. ஏன்னா உண்மையிலுமே கருத்து கணிப்பு நடத்தினீங்கன்னா யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட எந்தெந்த மாவட்டத்துல எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் வெளியிடணும். கருத்து கணிப்புன்னு சும்மா போட்டு ஒவ்வொரு நம்பர் ஏதாவது தோன்றதை அப்படியே பொட்டியை வாங்கிட்டு 2 கோடியா ரைட் ஒரு 100 தொகுதியை போட்டு விடு, 4 கோடியா ஒரு 150 தொகுதியை போட்டு விடுன்னு பணத்தை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சில பேர். நான் எல்லாரையும் சொல்லல, சில பேரை சொல்றேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் யாரு காமெடி பீஸ் குறுக்க இந்த கௌசிக் அப்படிங்கிற மாதிரி லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் சங்கம் நடத்தின கருத்து கணிப்புல தாவேக்கா ஆட்சியை பிடிக்க போறான். ஏண்டா மனசாட்சின்னு உங்களுக்கு எல்லாம் உண்மையிலுமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. ஒரே ஒரு தொகுதியை நீ தாவேக்கால ஒட்டுமொத்த நீ ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரே ஒரு தொகுதியில விஜயை மட்டும் நீ ஜெயிச்சு காட்ட சொல்லி தனியா நின்று அதுக்கப்புறம் நீ கருத்து கணிப்பு நடத்து, நீ எது வேணாலும் நடத்து, காதை குத்து இல்ல மூக்கு குத்து, எது வேணாலும் குத்து, நாங்க அப்படியே அமைதியா உட்காந்துருக்கோம், மொட்டை அடிச்சுட்டு கூட உட்காந்துருக்கோம், மூக்கு குத்து காது குத்து எல்லாம் நான் உட்காந்துருக்கோம். உங்களோட மனசாட்சின்னு ஒண்ணு இல்லாம புழுவுலையும் புழுவா, அண்ட புழுவு, ஆகாச புழுவா, அன்புமணி புழுவா இருக்குது. ராமதாஸ் ஐயா சொன்னார்ல, நிறைய புழுகு இருக்கு, இது அன்புமணி புழுகு அப்படின்னு. அது போல இது அன்புமணி புழுவா இருக்குங்களா இருக்கு. அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தாவேக்கியான்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த லயோலா மணின்னு ஒரு லூஸ் மணி கிடக்குல, அந்த மணி தலைமையில நடந்த கருத்து கணிப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் இவ்வளவு தெளிவா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியே தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு. இதுல ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்படி போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் என்டிஏவோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான். நிச்சயமாக இல்லைன்னா அது இவ்வளவு தூரம் பேசு பொருளா வரப்போறது இல்லை. இப்ப திமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு எங்கேயாவது நியூஸ்ல வருதா? திமுகவோட நம்ம தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, பவன் கல்யாண் திமுகவுக்காக பேசுறாரு அப்படின்னா இல்ல என்டிஏ கூட்டணியில விஜய் இழுக்க முயற்சி பண்றாங்க, அதுல பவன் கல்யாண் மூலமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வெளில வர்றதுக்கு காரணமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வெளில வருது. அதுக்குதான் சிபிஐ தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குது. அதுல மாட்டிட்டாரு அவர். நிச்சயமா கரூர் வழக்குல எதுலயோ ஒண்ணு பயங்கரமா சிக்கிட்டாரு. அதை மறைக்கிறதுக்கு இப்ப பிஜேபி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. நீ கூட்டணிக்குள்ள நேரடியா வரலன்னா இதை நாங்க வெளியிட்டுருவோம், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இதுல அஜெண்டால செயல்பட்டு இருக்குங்கிறதா எல்லாருக்குமே தெரிஞ்ச பார்வை இல்லை. இப்ப இந்த கூட்டணி முயற்சி உண்மையிலுமே நடைபெறல அப்படின்னா விஜய் அவர்கள் வாயை திறந்து பேச வேண்டியதானே. பேசுறது பூரா சிடிஆர் நிர்மல்குமார், நம்ம செங்கோட்டையன் பேசுறாரு. கூட்டணி நடக்கல, எங்களுக்கு இந்த தன்மானம் இருக்கு, நாங்க அதை திருச்சாவட்ட அடமானம் வச்சுட்டோம். ஐயோ மாற்றி சொல்லிட்டேன், எங்களுக்குன்னு தன்மானம் இருக்கு, அதை நாங்க அடமானம் வைக்க மாட்டோம். சொல்ல போனா நாங்க விஜய முதலமைச்சரா ஏற்கிறவங்களோட தான் கூட்டணியே அப்படிங்கிறாங்க. இத சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா ஒருத்தன் கூட கூட்டணிக்கு வரல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்படி பாக்கெட்டை தூக்கி இப்படி விரிச்சு காமிக்கிறது தான். விஜய் கிட்ட சரக்கு இல்ல, விஜய் வெற்றி பெற முடியாது. விஜய் ஒரு தற்குறிகளோட தலைவன், தற்குறி கூட்டத்துக்கு தலைவன். இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கட்சிக்கு தெரியும். ஒரே ஒரு கட்சி ஒட்டி இருந்துச்சு, அதுவும் நம்ம போறண்டான்ட்டு போயிடுச்சு. அந்த நிலைமையில அந்த கட்சியை வச்சுக்கிட்டு விஜய முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்கிறவங்களுக்கு தான் கூட்டணியா. இப்ப செங்கோட்டையனே எப்படி வெளில வரலாம்னு பாத்துட்டு இருக்காரு அதை விட்டு. ஆனா வர முடியாம இவனுங்க எல்லாம் தோல்ல கையை போட்டுக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் வைபா இருக்காப்புல. அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவரும் வெளில வந்துருவாரு நிச்சயமா. பழனிசாமி அவர்கள் காலையிலே விழுந்து தயவு செஞ்சு என்னை சேர்த்துங்க அப்படின்னு விழுந்தாலும் விழுந்ததுதான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதுல இப்ப இந்த ஆதவர்ஜினான்னு ஒருத்தர் இருக்கான். ஏண்டா டேய், உன்னை மட்டும் எவனை வேணாலும் நாங்க விட்டுருவோம், இந்த ஆதவர்ஜினோட எலெக்ஷன் முடிஞ்சோட சிறப்பா உனக்கு தனி சம்பவமே இருக்கு, சிறப்பான தரமான சம்பவங்களை நம்மதான் ஆதவர்ஜினா பார்க்க போறாரு. எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உரிச்சு உன்னை உப்புகண்டம் போடுறது மட்டும்தான் எங்களோட ஒட்டுமொத்த திமுகவோட வேலையே. அதனால நீ கவலையப்படாத, எதிர்கட்சியா வந்தாலும் சரி, நீ எதுல வேணாலும் இருந்துக்க, நிச்சயமா ஒன்னை மட்டும் விடவே மாட்டோம் அப்படிங்கிறத இப்ப நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு, ஆதவர்ஜனா பேசுறாரு, செங்கோட்டையன் பேசுறாருல. விஜய் எதற்காக நான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி நடக்கல, நான் தாவேக்கா தனித்துதான் போட்டி, நாங்க என்டியோட அலையன்ஸ் கண்டிப்பா வைக்க மாட்டோம் அப்படின்னு ஏன் போட மாட்டாரு ட்வீட்டு, எல்லாத்துக்கும் போடுறாருல உட்காந்துட்டு.
ஜெகதீஷை விட்டு போட சொல்றாருல, ஏன் இதை மட்டும் போட சொல்ல மாட்டாரு? கொஞ்சமாவது மூளை வேணும், சிந்திக்கணும் முதல்ல. இவனுங்க என்னன்னா யாருக்கா இருந்தாலும் எங்க ஓட்டு தாவேக்காவுக்கு தான். திருச்சா நீ கொண்டாந்து நிப்பாட்டிங்கனாலும் நாங்க வந்து தாவேக்காக தான் ஓட்டு போடுவோம்னு ஒரு கூட்டம் அந்த திருச்சா மேட்டோட வெளில வந்துட்டு, இன்னொரு கூட்டம் அந்த சங்கீதா மேட்டோட வெளில வந்துட்டு, பல விஷயம் வந்து நடந்துட்டு இருந்தாலும் செங்கோட்டையனே விஜய் பக்கம் தான் நிக்கிறாரு பாத்துங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாரு அவரு. அவரை சொல்லி தப்பு இல்லை, எப்படியோ உள்ள போயிட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தானே வெளில வரணும் அப்படிங்கிறதுனால அதுல இருக்காரு. நான் மீண்டும் சொல்றேன், விஜய்க்கு வந்து ஒண்ணு தான் சொல்றேன், நீங்க அந்த கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னா கட்ஸ் இருந்தா பிஜேபிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லணும். கொள்கை எதிரி எது? பிஜேபி தானே. வாயை திறந்து கொள்கை எதிரி பிஜேபி வாயை திறந்து சொல்ல வேணாயா? நீ ஒரு ட்வீட்டு கூட போடு. நீ ட்வீட் போட்டீங்கன்னா நீ ஆம்பளை. இந்த நடக்க போற தேர்தல் யாரா இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு விசஸ் டெல்லி தான். எதற்காக இதை திரும்பி திரும்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு? எதற்காகன்னா ஒட்டுமொத்த பேரும் இவனுங்க எல்லாம் கூட்டணி வச்சு என்டிஏல கூட்டணி இருக்கிறது பூரா டெல்லி அணி. டெல்லி தான் அதுக்கு வந்து தலைமை தாங்குது. எடப்பாடி பழனிசாமி சும்மா டம்மி பீஸ் தான். ஆளான நிதிஷ்குமாரே மாத்திட்டாங்க முதலமைச்சரா. பிஜேபி டேக் ஓவர் பண்ணிட்டு அவரை எம்பி, சாதாரண மாநிலங்களோட எம்பி அதுக்கு போட்டானுங்க. அந்த அளவுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி. சும்மா ஒரு டம்மி பீஸ். அது ஏற்கனவே முட்டி போட்ட கேஸ். இப்பெல்லாம் வந்து அழுகுறோம், இந்த ஏரியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு போகும்ல வடிவேலு, அந்த மாதிரி கேஸ். இந்த கேஸ் எல்லாம் பச்சவந்தி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமிய 11 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கி கொடுக்கறது நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களோட கடமை வந்து அது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் மேல 1000 விமர்சனம் இருக்கு நம்மளுக்கு, அது அடுத்த விஷயம். ஜெயலலிதா அம்மையாரே சொல்லியிருக்காரு, இனிமே எந்த காலத்திலயும் பிஜேபியோட நான் கூட்டணியை வைக்க மாட்டோம், எனக்கு முன்னாடி என் கட்சி அப்படிதான் தொடரும்னாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே போய் வச்சிட்டாரு. அடுத்த நாளே ஒரு மாசம் தான் அப்படியே போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே பண்றாரு. தேர்தலுக்கு அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே கூட்டணியை கலைச்சிட்டு திரும்ப அப்படியே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டா இதுக்கு வந்து புது கூட்டணியா இதுக்கு பேரு. இது வந்து மாபெரும் வெற்றி கூட்டணியா, விளக்கம் தாளடிய அப்படின்னு வந்து மக்கள்லாம் சொல்றாங்க, நாங்க சொல்ல கிடையாது. இதற்காக தான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், இது வந்துட்டு தமிழ்நாடா இல்ல டெல்லியா அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தல். நீங்க வந்து இந்த ஓட்டை மட்டும் நீங்க பிஜேபிக்கு போடுற மாதிரி சமம். நீங்க அதிமுக கூட்டணிக்கு போட்டீங்கனாலோ என்டிஏ கூட்டணிக்கு போட்டீங்கனாலோ நீங்க வந்து நிச்சயமாக விஜய்க்கு போட்டீங்கன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. அது அது சும்மா தண்ணியில விழுந்த பேப்பர் மாதிரி தான், அது அப்படியே போயிடும். அதனால ஓட்டை யாருக்கு போடணும்னு நல்லா சிந்திச்சு போடுங்க அப்படிங்கிறத நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். முக்கியமா சொல்றோம், யாருக்கு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. என்டிஏவுக்கு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டு இருக்கு. நம்ம மாநிலங்கள் இவ்வளவு அமைதியா இருக்குல்ல, நீங்க வந்து திமுக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லைங்கிறீங்களா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினதை தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் தான் நம்ம முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பேற்பட்ட முதலமைச்சரா இல்ல எல்லா நியூஸையும் அன்னைக்கு நடக்கிறத எதா இருந்தாலும் ஓப்பனா வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி மாநில உரிமையை காப்பாத்துறவரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆனா ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா பிஜேபி ஜெயிச்ச மாதிரி. பிஜேபி தான் தமிழ்நாட்டு ஆளும். மீண்டும் சொல்கிறோம், வெல்வோம் 200. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.